என்னங்க, டைம் ஆயிடுச்சுங்க. இப்படியே உட்கார்ந்துருந்து அங்கே எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்களா? வெளில வெடுக்கணும் போகணும்ல. நல்ல நேரம் 10:30 to 11:30. மணி இப்போவே 9 ஆக்கிடுச்சு. நம்ம கிளம்பி எல்லாரையும் கூட்டிட்டு போகிறதுக்கு எப்படியும் 10:00 ஆகிடும். அங்கே போகணும்ல, அரை மணி நேரத்தில் போய் ஆகணும். இப்படி உக்காந்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? என்ன நினப்பில் இப்படி உக்காந்துருக்கிய? எந்திரிச்சு கிளம்புங்கன்னு நானும் அப்போதுலேருந்து கத்திட்டு கிடக்குறேன். எந்திரிப்பேன் நானும் உக்காந்த இடத்துல யோசனை பண்ணிகிட்டே இருந்தா யோசிச்சு மட்டும் என்ன ஆக போகுது சொல்லுங்க? யோசிச்சா மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிய? எனக்கு வர விருப்பம் இல்லைம்மா. நீ என்ன நினச்சாலும் நினச்சிக்கோ. நிஜமாலுமே எனக்கு வர விருப்பமே கிடையாது. என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ வேற கிளம்புன்னு பாடாப்படுத்தினா எப்படி எனக்கு கிளம்புறதுக்கு தோணும் சொல்லு? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கிளம்புறதுக்கு பிடிக்கவே இல்லை. சொல்ல போனா தயவு செஞ்சு அஞ்சலை என்னை விட்டுரு. நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, என்னை போட்டு படுத்தாத சரியா? எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிடு. நான் வரலை, புரியுதா? ஆமாம், ஃபோனும் தான் காலையிலே சுமதி பண்ணுச்சு. என்னண்ணே டக்குன்னு கிளம்பி வந்துருங்கண்ணே, ஏண்ணே ஒரு மாதிரி பேசுகிற அப்படி இப்படின்னு கேட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேங்க, வரேன் வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்கள்ட்டலாம் அப்படியே பேசுவீங்க? பின்ன எப்படி பேச சொல்கிற? என் நிலமையில நீ இருந்து பார்த்தா தான் அஞ்சலா அதோட வழி உனக்கு தெரியும். நான் எப்படி என்ன உணர்வில் இருக்கேன்னு உனக்கு தெரியாது. என் மனவேதனை பற்றி எனக்கு தான் தெரியும் அஞ்சலா. அது உணர்றவங்களுக்கு தான் தெரியும். சொல்கிற உனக்கு புரியாது தெரியுமா? நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு எதுவும் தெரியாது. நீ பேசாமல் போ. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு போகாமல் இருந்தாலும் அது வருத்தம் அந்த பிள்ளைக்கு. என்ன கூட பிறந்து தொலைச்சிருச்சு, என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். அப்படிங்கும்போது போனால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பாப்பாவை தூக்கிட்டு, அதான் உன் மாமியார் வருமே, என்னை பெத்த தாய் பேய், அது வரும். கூட்டிட்டு பாப்பாவை தூக்கிட்டு தான் நம்ம பக்கத்தில் எல்லாரும் வருவாங்கள்ல சொந்த பந்தம், ஜாமான்ஜெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போ. சீர்வரிசையை நல்லபடியாக இறக்கி வச்சுட்டு நம்ம வச்சிருக்க செயினை போட்டு விட்டுட்டு நீ வா. எனக்கு வர விருப்பம் இல்லைம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை திரும்ப திரும்ப கிளம்ப சொல்லி பாடா படுத்தாத. அம்மா, இது என்ன கழுத்தில் சோக்கர் மாதிரி நேற்று கடையில் பார்த்தோமே, அதே மாடலாக இருக்குது. நானும் அப்போதுலேருந்து இதை பற்றி கேட்பீங்கன்னு தான் பார்த்தேன். உங்கள் யோசனையே வேற. அப்புறம் எப்படி இது உங்களுக்கு கண்ணில் தெரியும்? இது இப்படி கண்ணில் தெரியுமா என்ன? கண்ணில் தெரியாதுல்ல இது. இங்கே பாருங்க, கவரிங் கடையில் எடுத்தேங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை கடை வச்சுருக்காப்புல, அந்த பிள்ளை கொடுத்து விட்டுச்சு 500 ரூபா. கையில் 500 ரூபா வச்சுருந்தேன். அதனால் ஏங்க உங்கள்கிட்ட கேட்காம வாங்கிட்டேன். எதுவும் திட்டிப்படாதீங்க. சேச்சே, தங்கத்தில் தான் என்னால் உனக்கு வாங்கி தர முடியலை எதுவுமே. நீயாவது கவரிங்கில் வாங்கிக்கிறீல்ல, அதுக்கு ஏன் அஞ்சலை நான் திட்ட போகிறேன் உன்னைய போய்? அதெல்லாம் நான் எதுவுமே திட்ட மாட்டேன். இதுக்கெல்லாம் நீ கவலையே படாத சரியா? என்ன, நான் சொன்ன மாதிரி கிளம்பி போயிட்டு வாங்கம்மா. திரும்ப திரும்ப சொன்னதையே தயவு செஞ்சு சொல்லிகிட்டே இருக்காதீங்க. ஆமாம், சொல்லிட்டேன். ஏன் அப்படியே சொன்னதே சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் வராமல் எப்படிங்க? உங்கள் மடியில் தான் என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளையை உட்கார வைக்கணும். ஆனால் நீங்கள் என்னடான்னா வருவேனாங்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? நீ சொல்கிறது எல்லாமே ஓகே தான் அஞ்சலா. என் மடியில் தான் உட்கார வைக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலையே. மாமா இல்லைன்னா என்ன, மாமா பொண்டாட்டி நீ இருக்கல்ல, உன் மடியில் உட்கார வச்சுக்கோ. எனக்கு விருப்பம் துளி கூட கிடையாதுமா, துளி கூட கிடையாது. நீங்கள் பாருங்க, உங்கள் அம்மா எல்லாமே பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? சுமதி என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது இருக்கா? யாராவது கொடுத்தா வாங்கிக்கிறதா செய்வாங்க. வாங்கிக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன? அதுவும் பணத்தை போய் நம்ம இருக்க கஷ்டத்தில் பணத்தை கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க தான் செய்வாங்க. அது மாதிரி இவங்க கொடுத்த உடனே அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இது என்னங்க கொடுமையாக இருக்குது? கொடுத்தா வாங்கிக்கிட்டு தான் செய்வாங்க. இதுக்காக நீங்கள் கோவப்பட்டுட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா? என்ன சொல்கிறீங்க? என்னதான் சொல்ல வர்றீங்க? வல்லனாலும் என்னை விடவே மாட்டியா நீ? ஏன் தான் பாடா படுத்துறியோ தெரியலம்மா. வல்லன் தான் நான் சொல்கிறேன்ல. முடிவு பண்ணிட்டேன்.
ஏண்டாப்பா முடிவு பண்ணிட்ட போகக்கூடாது, அங்கே எதுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டல்ல. அவ என்னடா பண்ணா உன்னைய? உன்னை என்ன ஆட்டி படைச்சா அவ? பாவ அவ முதன்னு சரின்னு சொல்லி பிள்ளைக்கு காது குத்தலாமேன்னு தேவாவை வச்சிருக்கா. ஆனா நீனு போக முடியாத நிலையா நிக்கிறியா? ஏண்டா இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? சொல்லு, உனக்கே நல்லா இருக்கான்னு கேட்டேன். அம்மா 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 ஏண்டி கிளம்ப சொன்னா என்னடி? கிளம்ப சொன்னா என்ன? குத்துக்கல்லாட்ட நீ மட்டும் மேனா மினிக்கி மாதிரி மினிக்கிக்கிட்டு நிக்கிறியே. அவனை கிளம்புன்னு சொல்றது இல்லையா? ஏண்டி நான் கிளம்பிக்கிறேன், நீங்க கிளம்பாம உட்காந்துருங்க, ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு நம்ம வீட்டிலே இருந்துக்கிறலாம், இந்த கிழடி என்னமோ பண்ணிட்டு போறா அப்படின்னு உங்க நினப்பா? உங்க நினப்பான்னு கேட்டேன். ஏண்டி அப்படிப்பட்ட இந்த கிளவியெல்லாம் அப்படிப்பட்டவ கிடையாதுடி. எவன் வந்தா என்ன வராட்டி என்னான்னு போய் செய்யறவ, அதை தெரிஞ்சுக்கிடுங்க. ஏலே மரியாதைக்கு இப்ப கிளம்புறியா? நீ என்ன சொல்லணுங்கிற? ஏண்டா எதுவா இருந்தாலும் என் கிட்ட பேசு. தேவையில்லாம அஞ்சலி ஏதாவது பேசுனா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் எதுக்கு வரணும்? எதுக்கு என்ன கிளம்ப சொல்லிட்டு இருக்கா? எல்லாம் உன் மக தான் வேணும்னு மகளுக்கே பண்ணில்ல, அப்புறம் என்ன இங்க பேச்சு? இங்க என்ன பேச்சுன்னு கேட்டேன். போய் பண்ணிக்கோ, போ. நீ என்ன வேணாலும் போய் பண்ணிக்க. உன் கையிருப்பு உனக்கிட்ட நிறைய இருக்கும், எனக்கு தெரியாமலாம் இல்லை. நீ நிறையவே வச்சு இருக்கன்னு நல்லா தெரியும். போய் பண்ணிக்க, என்ன வேணுமோ பண்ணிக்க, என்ன வேணுமோ செஞ்சுக்க. எதுக்கு என் வீட்டில் சவுண்டு விட்டுட்டு இருக்க? உன்னை தான் வெளியில் துரத்தி ஓடி போயிருன்னு அனுப்பி விட்டேன்ல, அப்போ உன் நடு வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு சவுண்டாக விட்டுட்டு இருக்க. இவன் வாரானா இவன் வரலையா, என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு பார்ப்போன்னு இது பார்க்கறதுக்காக நீ இங்கே இருக்க. இல்லைன்னா விரட்டுக்கு நீ எந்நேரமே இங்கே போய் தொலைஞ்சிருப்ப. இவன் வாரானா இவன் என்ன பண்ணுறான் என்ன வாங்குறான் வைக்கிறான் நீ பார்க்கறதுக்காக வேகு பார்க்கறதுக்காக இங்கே உட்காந்துருக்க. தெரியாமல் இருக்குன்னு நினச்சியா? என்ன எது வேணாலும் பேசு, அஞ்சலியை பேசுன நடக்கிறது வேற. அவளை பேசுனா உனக்கு என்ன பத்துக்கிட்டு வருது? உனக்கு என்ன பத்திக்கிட்டு வருதுங்கிறேன். அவளை பேச தாண்டா செய்வேன். ஏன்னா அம்புட்டு வேலையும் பண்றவ அவ. எனக்கு தெரியாதுலாம் நினைக்காத. அவ்வளோ வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காவ இவ. நீ நாடகமா போடுற, அவளை ஏன் பேசுற நான் கேட்குற. ஏண்டி மேனா மினிக்கி, இது என்னம்மா கழுத்தெல்லாம் என்னமோ இருக்கு, இதுதான் சோக்கரா? இதுதானே சோக்கரும்பாவ, நான் பார்த்துருக்குறேனே. நீ மாட்டிக்கிட்டு இருக்க. ஏண்டா உன் மண்ணாட்டிக்கு எப்படா அந்த சோக்காரை எடுத்த? பாருங்க அத்தை, இது தங்கம்லாம் கிடையாது, 500 ரூபாய்க்கு வாங்கினேன். நீங்கள் தங்கம்னு நினச்சிக்கிறாதீங்க. ஆமாம், எனக்கு என்ன தெரியும் தங்கம்மா கவரிங்கான்னு. இப்போ தான் கவரிங்கு பூரா தங்க கணக்காக வந்துருச்சு. அப்புறம் இது தங்கம்மா கவரிங்கான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ தங்கத்தை கூட போட்டுட்டு நீ கவரிங்குன்னு பொய் கூட சொல்லுவ. யாருக்கு தெரியும் சொல்லு? நான் எதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன் சொல்லுங்கள்? பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன இருக்குது? நீங்கள் என்ன வேணாலும், நாங்கள் தங்கமே எடுத்தாலும் எதை வச்சு எடுப்போம் சொல்லுங்கள்? காசு இருந்திருந்தாதான் சுமதி என்ன வீட்டுக்கு என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துருப்போமே. காசு இல்லாத குறையாக தானே நாங்கள் உட்காந்துருக்கோம். நீ தங்கமே போட்டிருந்தாலும் நான் கேட்கக்கூடாது, இல்லைன்னா காசு இருந்தால் மட்டும் பண்ணி தொலைச்சிருவிய. ஏன் அம்மா எங்கிட்ட இருந்துட்டு இந்த பேச்செல்லாம் கற்றுக்கிட்ட? நல்லா பேச கற்றுக்கிட்டாடா உன் பொண்டாட்டிக்காரி. பேச விட்டு வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதே இல்லை. மணி 9:15 ஆகி போச்சு. ஒழுங்கு மரியாதை கிளம்புறியல என்ன? 10:10 9:15 இன்னமும் இல்லை மணி. ஏலே 10:30 to 11 நல்ல நேரமா? 10:30 இல்லைன்னா 11 மணிக்கெல்லாம் நம்ம அங்கே இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். ஒழுங்கு மரியாதை கிளம்புற வழியை பாரு. ஆமாம், உக்காந்துக்கிட்டு இருந்த எல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆளை பாடுறா. இவ என்ன வேணாலும் போடுவாளா, நம்ம கேட்கக்கூடாது. நான் எப்பங்க கேட்க வேணான்னு சொன்னேன்? தேவையில்லாம பேசுறத பாருங்க. கேட்க வேணான்னு நான் எப்பாவது ஏதாவது ஒரு வார்த்தை விட்டேனா? ஐயோ, உங்க அம்மாக்கு என்னை பார்த்தா எப்படி தான் இருக்குன்னு தெரியல. வம்ப இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் பார்த்தாப்புல விட்டு தொலை அஞ்சல, அதோட புத்தியே அப்படிதான். இதெல்லாம் திருத்தவே முடியாது பாத்துக்க. திருத்தவும் முடியாது. தயவு செஞ்சு எனக்காக கிளம்புங்க. ஆமாம், இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட நான் பாட்டு வாங்க முடியாது. என்னை திட்டியே கொன்றும். நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா நான் வருவேன், இல்லையா நானும் வரலை. ஐயோ அஞ்சல, நீ அது போ அஞ்சல, இது தொல்லை தாங்க முடியாது. நான் வரல, சொன்னா கேளுமா. அது என்ன, நீங்கள் வராமல் நான் மட்டும் போகிறது?
அதெல்லாம் சரி வராது. நீங்கள் வந்தால் நான் போவேன். இல்லையா வேணாம், நானும் போகலை. ஆமாம் சொல்லிட்டேன். ஏன் தான் என்னை போட்டு பாடா படுத்துறீங்களோ? வரலன்னா என்னை விட மாட்டா, நொய்யி நொய்யின்ட்டே இருக்கா. ஏ என்ன, உங்க வீட்ல இருந்து ஒருத்தரையும் காணும். எத்தனை மணி? மணி 10 போகுது. நானும் உங்க அண்ணகாரனுக்கு ஃபோன் மேல ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன். வருவேனாங்கிறேன், ஃபோனை எடுப்பேனாங்கிறேன். என்ன கதை நடக்குது ஒண்ணுமே புரியல. நேத்து நீ நகை கடைக்கு போன, என்னமோ நகையை மாத்தி எடுக்கணும், என்னமோ வேற மாடலு, அப்படி இப்படின்னு நீ சொல்லிட்டு போன. பார்த்தா வரும்போது அழுமூஞ்சி மாதிரி கண்ணீர் ஓடுது. அழுதுகிட்டே வந்த. என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லை, கால் இட்டிருச்சு, காலை வலிக்குது, அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு பொய்யா பேசினேன். ஆனா ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. இங்க பாரு, உன் அண்ணங்காரன் எதையும் செய்ய வேண்டாம் சாமி, வந்து நிக்க சொல்லு, அதுவே போதும். இதுக்காக வராமல்லாம் ஒன்றும் இருக்க வேண்டாம். எழுதுகிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. என்ன சொல்கிறீங்க? ஃபோனை எடுக்கலையா? பண்ணி பார்த்தீங்களா? ஆமா, நீ உங்க அம்மாவுக்கு எதுவும் பண்ணனியா? இல்லையே, நான் யாருக்குமே பண்ணலையே. நீயும் யாருக்குமே பண்ணலையா? இல்லைங்க, நான் யாருக்கும் பண்ணலை. உங்க அம்மாக்காவது பண்ணி பார்த்துருக்கலாம்ல. நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டேன் தெரியுமா? போனே எடுக்கல. என்னன்னு தெரியலையேங்க. பண்ணி பாரு, சீக்கிரம் வர சொல்லு. நம்ம சொந்தக்காரங்க அவ்வளோ பேரும் வந்திருக்கா, நீ என்னடானா உள்ள வந்து நின்றுக்கிட்ட. என்ன வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம இப்படி வந்து நிக்கிறீ? என்னதான் கதை? எதுவுமே என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறா. ஒன்றுமே இல்லைங்க. ஆமாம், என்ன கதைன்னா நான் என்னத்தை சொல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் வாரவங்களை வாங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த சும்மா சேலையை சரி பண்ணுறதுக்காக நான் வந்தேன். நான் வர்றேன், போங்க. என்னமோ என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிறா. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியவும் இல்லை. என்னமோ பண்ணு, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. நீ ஆச்சு உங்க அண்ணனாச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போகிறீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்க. ஆமாம், நான் போறேன், போகாம நாங்கள் உங்களையும் நிற்க போறேன். சீக்கிரம் வா. வரேன் வரேன், போங்க. போய் சமையல் வேலையெல்லாம் என்னாச்சுன்னு பாருங்கள். அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. உங்க அண்ணன் வந்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். இந்த நான் ஒருக்கா ஃபோன் போட்டு பார்க்குறேன். நீங்கள் போங்க, நான் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் வரேன், போங்க. சீக்கிரம் வர சொல்லு. ஃபோன் பண்ண என்ன பெரிய இவர் மட்டும் எடுக்க மாட்டாரு? என்ன கதை? ஏன் அங்கே ஃபோன் பண்ணா உங்க அண்ணங்கார் பெரிய இவரோ ஃபோன்ல எடுக்க மாட்டாரோ? ஏங்க எடுக்காமல் இருக்காது, எதுவும் வேலை வெட்டி பார்த்துட்டு இருந்திருக்கும், அதனாலேயே கூட இருக்கலாம்ல. எடுக்காமல் என்ன, உங்களுக்கு அதுக்கு என்ன? ஆமா, ரொம்ப ஓவரா போயிட்டு இருந்தா அப்புறம் நான் ஏன் கொன்னத்தை பத்தி தெரியும்ல எப்படிப்பட்டவன்னு பார்த்துக்க சொல்லிவிட்டேன். நானும் சரிதான் சரிதான் பார்த்தா ஓவரா பண்ணிட்டு. சரி சரி, சீக்கிரம் ஃபோன் போட்டு வா. சத்தம் போடாதீங்க, எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. சரி நான் வரேன், போங்க. சத்தம் போடாமல் போங்க. ஆமாம், சீக்கிரம் வரானான்னு பாரு உங்க அண்ணன். இல்ல, நான் எங்க அக்கா வீட்டுக்காரங்க மாமா மடியில வச்சு காதை குத்திட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை இல்லை, வந்துடும் இருங்க.